நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி ஒரு CPU அப்படின்னு சொல்கிறோமோ, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இருக்கிறது தான் நமக்கு வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலாக நமக்கு நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நம்ம நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நியூக்ளியோலஸ் இருந்தால் அது வந்து நமக்கு யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நியூக்ளியோலஸ் இல்லை அப்படின்னா அது வந்து ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நியூக்ளியோலஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து நமக்கு the production of subunit which is together from the ribosome எதை உருவாக்குது அப்படின்னா ரிபோசோம் உடைய சப் யூனிட், அதாவது நம்ம 70s 80s அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லைங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 50 இந்த மாதிரி இதுல பிரிக்கும் போது 60 40 இந்த மாதிரி பிரிக்கிறோம் இல்லைங்களா, இதுல வந்து இன்வால்வ் ஆகக்கூடியதான் நமக்கு வந்து இந்த நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோடைய ஃபங்க்ஷன்ல மிக மிக முக்கியமானது. சரிங்களா? ஸோ ரைபோசோமுடைய உயிரியல் அமைப்பு உருவாக்கத்திற்கு மிக மிக முக்கியமானது எதுன்னா நியூக்ளியோலஸ். அப்ப நியூக்ளியோலஸ்ல தான் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரிபோசோம், அதோட சப் யூனிட் அப்படிங்கிறது எல்லாமே இது வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இதுல வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையெல்லாம் யாரு செய்யறாங்க அப்படின்னா RNA தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்யும். சரிங்களா? அதாவது புரதங்களோட இணைச்சு அதை போல நமக்கு வந்து துணை அளவுகள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு தொகுப்பா மாத்துறது யார் அப்படின்னா நமக்கு RNA அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வேலையை நமக்கு செய்யுது. சரிங்களா? அப்ப ரைபோசோமோட உயிரியல் உருவாக்கத்திற்கு மிக முக்கியமானவங்க யாரு அப்படின்னா நமக்கு நியூக்ளியோலஸ். அதோட சேர்த்து நமக்கு இந்த சப் பிரான்ச்சஸையும் நமக்கு என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. ரைபோசோமோட தொகுப்புக்கு முக்கியமான காரணம் யாரோட அப்படின்னாலும் நியூக்ளியோலஸ் தான். அதுக்கப்புறம் செல் சைக்கிள், இதோட முக்கியமான வேலை அப்படின்னா செல் சைக்கிள், செல் சுழற்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒண்ணு இதுதான் வந்து நமக்கு இந்த நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி செல்லுல ஏற்படக்கூடிய ப்ரெஷர், அதே மாதிரி இதுல ஏற்படக்கூடிய டேமேஜ், இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ரெடியூஸ் பண்றது யாரு அப்படின்னா நியூக்ளியோலஸ் தான். ஸோ செல் டேமேஜை பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ் பண்றது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூக்ளியோலஸ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதை ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இது டிஎன்ஏ உடைய பழுதுபார்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பணியை செய்யுது. அதாவது டிஎன்ஏ ரிப்பேரிங் ப்ராசஸ், டிஎன்ஏ வந்து நமக்கு பழுதுபார்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பணியை வந்து நமக்கு முக்கியமா செய்யறது யாருன்னா நியூக்ளியோலஸ் தான் நமக்கு செய்யுது. ஸோ இதுல வந்து நமக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்குது. தமிழ்ல வந்து மறுசேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ரெப்ளிகேஷன் அதாவது நமக்கு படியெடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் டீலோமியர், டீலோமியர் இருக்கு அப்படின்னா அதோடைய பராமரிப்பு, அந்த செயல்பாடுகள்லாம் வந்து கண்காணிக்கிறது. இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்திலையுமே ஈடுபடுறது யாரு அப்படின்னா நமக்கு நியூக்ளியோலஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது, ஈடுபடுது. ஓகேங்களா? அப்ப நியூக்ளியோலஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரைபோசோம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்றது, நமக்கு இது கேட்கலாம். நியூக்ளியஸோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ரைபோசோம் சப் யூனிட், இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல யார் இன்வால்வ் ஆகுறாங்க, இதையெல்லாம் தொகுக்குறாங்கன்னு கேட்டாங்கன்னா RNA தான் நமக்கு என்ன பண்ணுது, தொகுக்குது. இது நமக்கு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா செல் சைக்கிள், செல் சுழற்சியில வந்து ஈடுபடுறது தான் இதோட முக்கியமான ஒரு வேலை. அதே மாதிரி செல்லில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர், அதே மாதிரி டேமேஜ், இதை எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியது எது அப்படின்னா நமக்கு வந்து நியூக்ளியோலஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது, அந்த வேலையை செய்யுது. சரிங்களா? வேற என்ன வேலை செய்யுது அப்படின்னா அடுத்த ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து டிஎன்ஏ ரிப்பேரிங் ப்ராசஸ், ரீகாம்பினேஷன், ரெப்ளிகேஷன், அதே மாதிரி டீலோமியரை வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கிறது. இந்த வேலையெல்லாம் செய்யறது யாரோட வேலை அப்படின்னா நியூக்ளியஸோடைய முக்கியமான ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நியூக்ளியோலஸோடைய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நியூக்ளியோலஸை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான ஒண்ணு. நியூக்ளியோலஸ்ங்கிறது எங்க இருக்கும், ஒரு செல்லுக்குள்ள இன்னர் பார்ட்ல அரேஞ்ச் ஆயிருக்கிறதுக்கு பேர் தான் நியூக்ளியோலஸ். இது இருந்தா
ட்ரூ நியூக்ளியஸ், இல்லைன்னா இன்சிபியன்ட் நியூக்ளியஸ், அதாவது தெளிவற்ற நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம், இதை சொல்லுவோம். ஸோ இதில் ஃபங்க்ஷன் பார்த்துங்க, கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஷினாவது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அடுத்தது நியூக்ளியோ பிளாசம். ஆக்சுவலாக வந்து நமக்கு நியூக்ளியோ பிளாசம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, இது வந்து செமி ஃப்ளூயிட் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதி நமக்கு அரை திரவம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸில் வந்து நமக்கு இருக்கக்கூடியதான் நமக்கு நியூக்ளியோ பிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய காம்போசிஷனோட கம்பேர் பண்ணும் பொழுது இது எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இது என்ன வேலையை செய்யுது அப்படின்னா, நியூக்ளியஸுக்கும் நியூக்ளியோலஸுக்கும் நடுவில் டிரான்ஸ்பரண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்சேஞ்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே இன்வால்வ் ஆகிறது யாரு அப்படின்னா இந்த செமி ஃப்ளூயிட் தான் நமக்கு இந்த வேலையை செய்யுது. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா கேரியோ லிம்ப். இந்த இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கேரியோ லிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீனஸ் மெட்டீரியலால நமக்கு ஆனது. சரிங்களா? இது என்ன வேலையை செய்யுது நமக்கு, என்சைம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆக்டிவிட்டியில முக்கியமா இது ஈடுபடும். சரிங்களா? அதே மாதிரி செல் டிவிஷன் ஃபார்மேஷன்ல எல்லாமே ஈடுபடுறது யாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இன்வால்வ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து நமக்கு நியூக்ளியோலஸ். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு நம்ம சொன்ன மாதிரி ரிபோசோம் ஃபார்மேஷனு அதையெல்லாம் தொகுக்கிறது எல்லா வேலையும் இதான் செய்யும். ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளூயிட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேரியோ லிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இப்போ இந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய இது இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையை செய்யறது யாருன்னா இந்த கேரியோ லிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. சார் இங்க இருக்கு பாருங்க, இந்த பிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் ஒன்னா கனெக்ட் பண்றது யாரு அப்படின்னா நமக்கு இந்த நியூக்ளியோ பிளாசம் இங்க இருக்கக்கூடியது. இதை பார்த்து வச்சுங்க கேரியோ லிம்ப் என்ன அப்படிங்கிறது. அடுத்தது சரி, ஒரு நியூக்ளியர்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும், புரோட்டீன், அதே மாதிரி 2 கைண்ட் ஆஃப் ஹிஸ்டோன் அண்ட் நான் ஹிஸ்டோன் புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? ஹிஸ்டோன் பொறுத்த வரைக்கும் யூகேரியாட்டிக்ல இருக்கும். இதே வந்து நமக்கு நான் ஹிஸ்டோன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ப்ரோகேரியாட்டிக். ஹிஸ்டோன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹிஸ்டோன் பொறுத்த வரைக்கும் எதனால ஆனது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு H1 H2 அதுக்கப்புறம் H2A H2B H4 இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா. இதுதான் வந்து நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட். அதாவது இதில் இருக்கக்கூடிய இன்னர்ல இருக்கக்கூடிய பார்ட் ஹிஸ்டோன் பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா தெரியும் எங்க இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதுல கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு கொஸ்டினாவது கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தோமே, இங்க இருக்கு பாரு, மொத்தமா எத்தனை இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா இதுதான் வந்து ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹிஸ்டோனை பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2-3 தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. H1 வந்து எப்பயுமே என்ன பண்ணுன்னா வெளிப்புறத்துல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். டயக்ராமேட்டிக் பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹிஸ்டோனோட கேரக்டர். இதுல வந்து நமக்கு HN எத்தனை அப்படிங்கிறது இது ஆக்சுவலா லிங்கர் என்சைம். இது என்ன என்சைம் அப்படின்னா லிங்கர் என்சைம். இது வந்து வெளிப்புறத்துல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் நமக்கு 2017 கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இங்க இருக்குது அப்படின்னா இது எல்லாம் வந்து நமக்கு
மொத்தம் 8 இருக்கும். ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா ஆக்டோமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல வந்து இதுதான் வந்து H2, H3, H4 எல்லாமே இதுதான் நமக்கு. இந்த H1 அப்படிங்கிறதுனா இங்க வெளியே இருக்கும். சரிங்களா, இவருதான் வந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இது எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒன்னும் 2 இருக்கும். ரெண்டா நமக்கு என்ன பண்ணா அரேஞ்ச் ஆகும். மொத்த டோட்டலா வந்து நமக்கு 8 அரேஞ்ச் ஆகும். அதனாலதான் இதுக்கு பேரு ஆக்டோமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அப்ப இது நமக்கு ஆல்ரெடி நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி இருந்தாதான் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு நான் ஹிஸ்டோன் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் எங்க அசோசியேட் ஆயிருக்கும் அப்படின்னா நியூக்ளியோசோம், டிஎன்ஏ பிட்வீன் நியூக்ளியோசோம் உள்ளுக்குள்ள வந்து அரேஞ்ச் ஆயிருக்கிறது தான் நமக்கு. ஆக்சுவலா வந்து ஹிஸ்டோன் பொறுத்த வரைக்கும் லிங்கர் என்சைம் H1 அப்படின்னு சொல்லக்கூடியது லிங்கர் என்சைம் வெளிப்புறத்தில் இருக்கும். இதுதான் முக்கியமான ஒன்று. சரிங்களா, அது இந்த நாளும் தனியா இருக்கும், அது ஒன்று மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா தனியா இருக்கும். ஸோ இந்த சைட் வந்து நமக்கு கேட்ட கொஸ்டின் கண்டிப்பா திரும்ப நமக்கு என்ன பண்ணலாம், திரும்பவும் கேட்கலாம். அடுத்தது நியூக்ளியருடைய கட்டுமான அமைப்பு எதனால் ஆனதுன்னு கேட்டாங்கன்னா பொதுவா ஆர்என்ஏ, டிஎன்ஏ, புரோட்டீன், அதே மாதிரி ஹிஸ்டோன் அண்ட் நான் ஹிஸ்டோன் இதனால ஆனதுதான் நமக்கு என்ன அப்படின்னா நியூக்ளியர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னா ஆர்கானிக் பாஸ்பரஸ் காம்பவுண்ட் இருக்கு, அதே மாதிரி நமக்கு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், இது எல்லாமே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு நியூக்ளியஸோட முக்கியமான ஃபங்க்ஷன். சரிங்களா, நமக்கு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி நமக்கு ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது என்னென்னலாம் வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதோட முக்கியமான வேலை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது கண்ட்ரோல் த ஹெரிடிட்டி ஆஃப் த கேரக்டர். அதாவது மரபணு இது சார்ந்த ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணுதுன்னா மரபு பண்புகளை கடத்தி கொண்டு போகக்கூடிய வேலை செய்யறது எது அப்படின்னா நமக்கு இந்த நியூக்ளியஸோட முக்கியமான வேலை. சரிங்களா, அதே மாதிரி வேற என்ன வேலை செய்யுது அப்படின்னா ரெகுலேஷன் ஆஃப் த புரோட்டீன் சிந்தசிஸ். புரத உற்பத்தியில முதன்மையா பங்கு வகிக்கிறது யாருன்னா நியூக்ளியஸ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா முதன்மையான பங்கு வகிக்கும். சரிங்களா, ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். ஒருவேளை நாளைக்கு ஆப்ஷன்ல வந்து நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்ததா புரோட்டீன் உற்பத்தியை செய்யக்கூடியது யாருன்னா நியூக்ளியஸ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேலையை செய்யும். சரிங்களா, அப்ப ஹெரிடிட்டி மெட்டீரியல் டிஎன்ஏ இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது யாரு அப்படின்னாலும் நம்ம சேமிச்சு வைக்கக்கூடியது யாரு அப்படின்னாலும் நியூக்ளியஸ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேலையை செய்யும். அதே மாதிரி ஸ்டோர் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளியோலஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்என்ஏ வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய வேலையும் இதுதான் நமக்கு செய்யுது. அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் படியெடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி எங்க நடக்குது அப்படின்னா இங்கதான் நடக்குது. இதுல வந்து ஈடுபடக்கூடியதுதான் எம்ஆர்என்ஏ, அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப ஒரு எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ மூலமா நமக்கு எங்க படி எடுக்குதோ, அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன்னா படி எடுக்கக்கூடிய இடம், அந்த படி எடுக்கக்கூடிய இடத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது ஆர்என்ஏ உற்பத்தி, இதுதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எல்லா விதமான புரோட்டீனையும் சிந்தசைஸ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து கொண்டு போகும். ஸோ மெசஞ்சர் ஆர்என்ஏங்கிறது ஆக்சுவலா இருக்கக்கூடிய ஆல் இன்ஃபர்மேஷன், ஒரு இப்போ பீசிஸ் இருக்கு அப்படின்னா அந்த பீசிஸோட எல்லா கேரக்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கொண்டு போறது தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ. சரிங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல், ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா ஒரு 3 to 5% நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும்.
இதே டிஆர்என்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு 15% வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இது வந்து டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ அல்லது சாலிபிள் ஆர்என்ஏ, கரையக்கூடிய ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஆர்ஆர்என்ஏங்கிறது தான் ரிபோசோமோட உற்பத்தி. சரி, அதே மாதிரி எக்ஸாக்ட் காப்பி எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்றது யார் அப்படின்னா ஆர்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த ப்ராசஸ் நடக்கணும். அப்பதான் நமக்கு கண்டினியூஸா நமக்கு என்ன பண்ணணும்னா செல் பிரிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வந்து நடக்கும். இது வந்து ஒரு செல்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 60% வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்ஆர்என்ஏ தான் நமக்கு வந்து அசோசியேட் ஆயிருக்கும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த படியெடுத்தல் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில ஈடுபடுறது யார் அப்படின்னா நமக்கு நியூக்ளியஸ் தான் முக்கியமா இதோட வேலையில நமக்கு ஈடுபடுது. சரிங்களா? ஸோ இதுல வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புன்னா முதல் முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஹெரிடிட்டி, ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் கண்டக்ட் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். சரிங்களா? நமக்கு வந்து அந்த மரபு பண்புகளை ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடியது. ஸோ ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு ரைபோசோமோடைய நமக்கு உற்பத்தி. சரிங்களா? அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ். ரைபோசோமோட உற்பத்தியை வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது ஈடுபடுது. இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான வேலை. சரிங்களா? நியூக்ளியஸ் என்ன உற்பத்தி செய்யுதுங்க? ரிபோசோம் உற்பத்தி பண்ணுதலா இல்லைங்களா? நியூக்ளியோசோம் சாரி நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸ் என்ன வேலை செய்யுதுங்க? இப்போ அது ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸுக்கும் நியூக்ளியோலஸுக்கும் என்ன வித்தியாசம் வருங்க? டீச்சர்ஸ் சவுண்டு கேட்குதா? வாய்ஸ் கேட்குதா? சொல்லுங்க. இதுதான் ரைபோசோம். இதுவும் புரோட்டீன் சிந்தசிஸ்னு ரைபோசோம் தானே வரும். ரெண்டுமே நியூக்ளியர் நமக்கு ரிபோசோம் அப்படிங்கிற கேரக்டர் வருது. வேற என்ன வித்தியாசமா சொல்லலாம்? புரோட்டீன் சிந்தசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்டு இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து நமக்கு நியூக்ளியஸ்ல புரோட்டீன் சிந்தசிஸ் மட்டும்தான் நடக்குது. ஆனா அதுல என்ன ஆச்சு, நமக்கு அசம்பிளி ஆகுது. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 70s 80s அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா இது தனித்தனியா பிரிக்கக்கூடிய வேலையுமே இது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு நியூக்ளியோட செய்யுது. ஆனா இங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது நமக்கு ரிபோசோம் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ நியூக்ளியோலஸ்ல தான் உங்களுக்கு என்ன ஆகுது, தொகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படுது. 70s 80sங்கிற தொகுப்பு எல்லாமே அங்கதான் ஏற்படுது. ஸோ அது ஒரு முக்கியமான வித்தியாசமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா பொதுவா ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணுது, புரோட்டீன் சிந்தசிஸ்ல வந்து நமக்கு ஈடுபடுது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்க நடக்குதுன்னா நியூக்ளியஸ்ல மட்டும்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. நியூக்ளியோலஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கலாம். அதே மாதிரி ஆர்என்ஏவோட செயலாக்கம், ஆர்என்ஏவோட செயலாக்கம் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு நியூக்ளியஸுக்குள்ளதான் ஆர்என்ஏவோட செயலாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி செல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துதல். சரிங்களா? செல் செயல்பாடுகளை வந்து ஒழுங்குபடுத்துறது யாரு அப்படின்னா நமக்கு வந்து நியூக்ளியஸ் தான் செல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது. சரிங்களா? இது ரெண்டுக்குள்ள பார்த்து வச்சுக்கோங்க. நியூக்ளியஸுக்கும் நியூக்ளியோலஸுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகும். வேரியேஷன் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் எது அப்படின்னா ஒன்று டிரான்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்று ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து எதை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா டிஎன்ஏவோட கேரக்டர் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நமக்கு வித்தியாசமான கேரக்டர். அதோட கம்பேரிசன் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்படி கொஸ்டின் கொடுப்பாங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த ஒரு பண்பானது நியூக்ளியஸை சாரவில்லை அல்லது நியூக்ளியோலஸை பொருந்தவில்லை, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. அப்ப நம்ம கம்பேரிசன் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது குரோமோசோமோட கேரக்டர். ஆமா ஆமா
சிந்தசிஸ்னா அங்கதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் தான் ஆகுது. உங்களுக்கு நியூக்ளியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் தான் ஆகுது. சிந்தசிஸ்னா அங்கதான் போகணும். நியூக்ளியோலஸுக்கு போயிடணும். அதுவும் அங்கதான். ஓகேங்களா? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. நியூக்ளியோ பிளாசம் அல்லது கேரியோ லிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா வந்து நியூக்ளியோலஸ் உள்ள இருக்கும். அதோடைய ரெண்டுக்கும் கனெக்டிவிட்டியா இருக்கக்கூடியது. சொல்ல போனா இது எப்படி இருக்கும்? ரெண்டுக்கும் கனெக்டிவிட்டியா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியோ பிளாசம். ரெண்டுக்கும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு கனெக்டிவிட்டியா அரேஞ்சா இருக்கு. ஆக்சுவலா இதுவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இங்க இருக்கக்கூடிய இது எல்லாமே நமக்கு இந்த இருக்கக்கூடிய எல்லாமே அப்படின்னா நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த புளிட் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த நியூக்ளியோலஸையும் இந்த நியூக்ளியஸையும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தான் இதுக்கு பேரு நியூக்ளியஸ். வேணா தனியா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்னது நியூக்ளியோலஸ். இந்த நியூக்ளியோலஸ்ங்கிற அமைப்பு எதுல மட்டும் இருக்கும் அப்படின்னா யூகேரியாட்டிக்ல மட்டும்தான் இருக்கும். புரோகேரியாட்டிக்ல இருக்காது. இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாதான் ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஹிஸ்டோன் புரோட்டீன் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா நியூக்ளியஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். பார்த்து வச்சுக்கோங்க. இதுல அந்த போர் பேஸ் பண்ணி கேட்பாங்க. நியூக்ளியர் போர் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் த மெட்டீரியல் எல்லாமே என்ன பண்ணணும்னா உள்ள போறது வர்றது இந்த வழியில என்ன பண்ணணும்னா போர் வழியா தான் நமக்கு வந்து நடக்கும். அடுத்து நமக்கு குரோமோசோமோட கேரக்டர். ஆக்சுவலா குரோமோசோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பிசிக்கல் கேரியர். குரோமோசோம் அப்படிங்கிறது இயற்பியல் கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பிசிக்கல் கேரியர். குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன குரோமோனா கலர், சோமானா பாடி. சரிங்களா? அதாவது ஒரு நிறமுள்ள அதாவது உடல் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி இருக்கு அப்படின்னா ராட் ஷேப்டு. ஆக்சுவலா வந்து நமக்கு ஸ்டெயின் பாடி வந்து நீங்க மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா குரோமோசோமை தெளிவா பார்க்க முடியும். சரிங்களா? இது ஆல்ரெடி 2015 பிஜிடிஆர்டி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேஜ்ல வந்து குரோமோசோமை தெளிவா நல்லா நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா மெட்டாஃபேஸ்ல தான் நம்மளால குரோமோசோமை பொறுத்த வரைக்கும் தெளிவா நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்ப அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்? திரும்பவும் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் பொதுவா ஒவ்வொரு ஆர்கானிசலையும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு என்ன பண்ணுன்னா வேரியேஷன் ஆகும். குரோமோசோம் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியே நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்காது. நிறைய இதுல வந்து நமக்கு வேரியேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னா பொதுவாக வந்து 46 குரோமோசோம் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு சுகர் கேன் அப்படின்னா 80 குரோமோசோம் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு மங்கி அப்படின்னா 48 குரோமோசோம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் வந்து நமக்கு இருக்கும். முத இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம் பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணது யாருன்னா ஸ்ட்ராஸ்பெர்கர். இவர் தான் வந்து முத டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அதே டேர்ம் சொன்னது யாருன்னா வால்டேயர். குரோமோசோம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது யாருன்னா நமக்கு வால்டேயர் தான் குரோமோசோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இப்போ குரோமோசோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாம எதை நாம குரோமோசோம் அப்படின்னு சொல்றது ஒரு செல்லுக்குள்ள அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா டயக்ராம் தான் கொடுத்துருக்கலாம். இதுதான் வந்து நமக்கு ஒரு குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னா இது வந்து நமக்கு இந்த பகுதி தான் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஆக்சுவலா இங்க எத்தனை சென்ட்ரோமியர் இருக்கும் அப்படின்னா 2 சென்ட்ரோமியர் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா வந்து சிஸ்டர் குரோமாட்டிட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சகோதரி குரோமோடிட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா கைனட்டோகோர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு செல்லுல அதாவது இந்த குரோமோசோம்ல
சென்ட்ரோமியர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு பேஸ்ல இருந்து அடுத்த பேஸ்க்கு என்ன பண்ண முடியும்னா மூவ் பண்ண முடியும். இது இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுன்னா மூவ் பண்ண முடியாது. அது டோட்டலா வந்து நமக்கு டீகம்போஸ் ஆயிடும். சரிங்களா? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியது டேலோமியர் நுனி பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது ஆர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா பி ஆர்ம் கியூ ஆர்ம் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னா பிரிச்சுக்கலாம். மேல் பகுதிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பி ஆர்ம், கீழ் பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா கியூ ஆர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது என்னன்னா நம்ம நேம் வைக்கலாம். பொதுவா நம்ம வந்து பி ஆர்ம் கியூ ஆர்ம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, இந்த கைனட்டோகோரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஸ்பிண்டில் மைக்ரோடியூபிள் இதோட ஃபார்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்கும் அப்படின்னா இந்த கைனட்டோகோர்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். சரிங்களா? இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சின்ன ஒரு ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் நார் இலைகள் மாதிரி ஃபார்ம் பண்ணி இப்ப நமக்கு செல் டிவிஷன் நடக்கும் பொழுது மேல இருக்கக்கூடிய நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து தான் நமக்கு இந்த ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இங்கதான் வந்து மையப்பகுதியில் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குரோமோசோம் எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ செல் டிவிஷன் அப்ப என்ன பண்ணும் நமக்கு இந்த பிராக்மோபிளாஸ்டிக் செல் தட்டுங்கிறது உருவாயிட்டு இது மேலே கீழே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டு இது ஆக்சுவலா வந்து ரெண்டு தான் நமக்கு வந்து பிரியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். சரி, ஃபர்ஸ்ட் வந்து குரோமோசோமை கண்டுபிடிச்சது யாருன்னா யார் கண்டுபிடிச்சாங்க? ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது ஸ்ட்ராஸ்பர்கர். எந்த வருஷங்க? 1815 ஆக்சுவலா வந்து இது 75 போட்டுருங்க. 15 கிடையாது 75. இந்த இடத்துல 75 போட்டுருங்க. 1875 1875 தான் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க 7 வரும், இங்க 1 மாறிடுச்சு. ஓகே, 1875. அடுத்து வால்டேர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா 1888 தான் என்ன பண்றாரு அப்படின்னா இதை வந்து நமக்கு இந்த டேர்ம் குரோமோசோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்றாரு. ஸோ இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இது எந்த ஸ்பேஸ்ல விசிபிளா தெரியும் அப்படின்னா மெட்டா பேஸ்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குரோமோசோம் வந்து விசிபிளா தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு குரோமோசோம்னா எதெல்லாம் சேர்ந்தது ஒரு குரோமோசோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன். டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன் மூணும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நமக்கு குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன். ராணி மிஸ் மைக் ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இல்ல இப்பதான் நான் ஆஃப் பண்றேன், உங்களுக்கு ஆன் ஆயிட்டே இருக்கு. அடுத்தது குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் கம்போஸ்ட் இன் தின் குரோமாட்டின், அதே மாதிரி த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமைப்புக்கு தான் என்ன பேர் அப்படின்னா குரோமோனிமாட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா குரோமோனிமாட்டா. இதை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா அண்டர் காயிலிங் அண்ட் சூப்பர் காயிலிங் டூரிங் த ப்ரோபேஸ். இந்த நமக்கு வந்து ப்ரோபேஸ் ஸ்டேஜில் தான் நமக்கு என்னது நமக்கு அந்த சுருள் போன்ற அமைப்பு நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ப்ரோபேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ப்ரோபேஸ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் தான் ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், டீலோபேஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? இதுல ஸ்டார்டிங் வந்து ப்ரோபேஸ். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு மெட்டாபேஸ்ல தான் நமக்கு என்ன பண்ணணும்னா குரோமோசோம் வந்து நமக்கு ஒரு தெளிவா நமக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. இதை பார்த்துக்குங்க. குரோமோசோமோட நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய வேரியேஷன் இருக்கும். அதுல பாருங்க அதிகபட்சம் அலுகேந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசிஸ்ல கிட்டத்தட்ட 1600 குரோமோசோம் பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? எவ்வளவு குரோமோசோம் இருக்கு அப்படின்னா 1600 குரோமோசோம் வரைக்கும் நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹாப்லோபாப்பஸ் கிராசிலிஸ்ல வந்து நமக்கு இது ஒரு டெடோபெட்டிக் பீசிஸ் 1200 குரோமோசோம் வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா அது அரேஞ்ச் ஆயிருக்கு.
அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1600 வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா இந்த அலோகேந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பீஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு குரோமோசோம் இருக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை வந்து கொடுத்துருக்கு. இதை பார்த்து வச்சுங்க. பொதுவாக நமக்கு கேட்கிற கொஸ்டின் நமக்கு யூஜிடிஆர்பியில் ஒரு தடவை சுகர் கேன் மட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க. எத்தனை கொஸ்டின் எத்தனை குரோமோசோம் இருக்கு அப்படின்னா 80 குரோமோசோம் வந்து சுகர் கேன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது ஆட்டோசோம் அண்ட் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது மொத்தமா இருக்கக்கூடிய 46ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்? பேரா தான் நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். 22 பேர். இதுதான் நமக்கு என்னன்னா ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மொத்தமான உடலை உருவாக்கக்கூடியது யார் அப்படின்னா ஆட்டோசோம். இதோட கேரக்டர் எல்லாமே யாருன்னா அம்மா தான். சரிங்களா? மொத்த உடலையுமே உருவாக்குறது யார் அப்படின்னா அம்மா தான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான மொத்த உடலையுமே உருவாக்குறது இங்க வந்து எந்த செய்யறது யார் அப்படின்னா அம்மா தான். அப்ப நமக்கு உடலை கொடுத்தது யார் அப்படின்னா அம்மா. அப்பாவோட வேலை என்ன அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் த செக்ஸ், ஆணா பெண்ணாங்கிறத தீர்மானிக்கிறது மட்டும்தான் இது. அப்ப ஒரு பாடி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடியா இருக்கு. அப்ப இந்த உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அப்பாட்டிருந்து வரக்கூடிய சோ இந்த உடல் வந்து எக்ஸ். ஓகேங்களா? இது வந்து காமன். ஓகே, அதாவது நமக்கு ஒரு பெண் இருக்கு அப்படின்னா அந்த பெண்ணிலிருந்து உருவாகக்கூடிய எக்கு என்னவா தான் உருவாகும் அப்படின்னா இது வந்து அன்ஃபெர்டிலைஸ்டு, கருவுறல அப்படின்னா இது கருவுறா முட்டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருவுறா முட்டை என்னவா இருக்கும்னா பெண்ணா தான் இருக்கும். சரிங்களா? இப்ப ஆணிலிருந்து வரக்கூடிய எக்ஸ், இந்த எக்ஸ் அப்படியே ஜாயின் ஆனாதான் நமக்கு பெண்ணுக்கான கேரக்டரா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய கோழி முட்டை எல்லாம் அப்படிதான் அன்ஃபெர்டிலைஸ்டு எக் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதே வந்து நமக்கு ஒய் வந்து ஜாயின் ஆகுதுன்னா எக்ஸ் ஒய். சரிங்களா? அப்ப இது வந்து மேல் கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனாலதான் நமக்கு டிட்டர்மினேஷன் ஆஃப் த செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 44 வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் செக்ஸ் குரோமோசோம், அதாவது ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே ஒரு பேர் மட்டும்தான் நமக்கு என்னது டிட்டர்மினேஷன் ஆஃப் த செக்ஸ், ஆண் மற்றும் பெண் அப்படின்னு சொல்லக்கூடியது டிசைட் பண்ணக்கூடியது வந்து நமக்கு ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இது டிசைட் பண்ணக்கூடியது. மார்பாலஜிக்கலா இதுல பார்க்கும்போது என்னென்னலாம் நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும் ஒரு குரோமோசோம்லன்னு பாத்தீங்க அப்படின்னா குரோமாட்டிட். அப்ப இதுல இதுதான் குரோமாட்டிட். ரெண்டுமே என்ன பண்ணணும்னா ஈக்குவல் ஆர்ம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேரு குரோமோனிமா, அப்புறம் குரோமோமர்ஸ், சென்ட்ரோமியர். இந்த பகுதிக்கு பேரு சென்ட்ரோமியர். இதுலதான் வந்து செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று மட்டும்தான் இருக்கும். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஏன்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா நியூக்ளியோலார் ஆர்கனைசர். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது நியூக்ளியோலார் ஆர்கனைசர்ங்கிறது இரண்டாம் நிலை சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டீலோமியர், நுனி பகுதியில் இருக்கக்கூடிய இதுக்கு தான் டீலோமியர். அதுக்கப்புறம் இங்க வந்து சேட்டலைட் குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் ஒரு குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதெல்லாம் இருந்தா இது வந்து ஒரு குரோமோசோம். இதுல ஏதாவது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆர்கானிசத்துல வந்து பாத்தீங்கன்னா என்டையர் கேரக்டருமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது அஃபெக்ட் ஆகும். அடுத்தது அதே மாதிரி குரோமோசோம்ல வந்து பாத்தீங்கன்னா வேற என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா பெலிக்கல், மேட்ரிக்ஸ், குரோமோனிமாட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பெலிக்கல். பெலிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய இந்த குரோமோசோம் உடைய இதுல இஸ் அவுட்டர் என்வலப், இந்த அவுட்டர் என்வலப் பேரு தான் பெலிக்கல். Around the substance chromosome, it is a very thin and it is formed in achromatic substance. சரிங்களா? அதாவது குரோமேட்டிக் கிடையாது, ஏக்ரோமேட்டிக். அதாவது எந்த ஒரு குரோமேட்டிக் பொருளுமே இங்க என்னது அப்படின்னா இருக்காது. ஸோ வெளிப்புறத்துல இருக்கக்கூடியது. இந்த வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு பேர் தான் என்வலப். அதே மாதிரி டார்லிங்டன் 1935 ரிஸ் இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதோடைய ப்ராசஸ் எல்லாம் வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேட்ரிக்ஸ்ங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு என்ன அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நமக்கு குரோமோனிமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி நமக்கு குரோமோனிமேட்டா இது
நமக்கு embedded in the matrix. அந்த மேட்ரிக்ஸுக்குள்ள நமக்கு என்ன பண்ணுதுன்னா புதைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது வந்து ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்பைரல் காயில்டு த்ரெட் அண்ட் குரோமோனிமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்சா இருக்கு. இந்த ரெண்டு குரோமோனிமேட்டாவும் பொறுத்த வரைக்கும் ஆல்சோ டைட்லி காயில்டு டுகெதர் த அப்பியர் சிங்கிள் த்ரெட் ரெண்டு சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நூல் மாதிரி அமைப்பு அரேஞ்ச் ஆகும். கிட்டத்தட்ட எவ்வளவு அப்படின்னா இப்படி உள்ளுக்குள்ள இருக்குன்னு வச்சுங்களேன். இதுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி ஒரு நூல் மாதிரி உள்ள அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா நூல் மாதிரி உள்ள அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப இதுக்குள்ளதான் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் இப்ப இந்த பெண்டு வருது, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப நியூக்ளியோடைடுனா என்ன? 2015 பிஜி எக்ஸாம்ல கேட்டது. ஒன்னு பாஸ்பேட், சுகர், நைட்ரஜன் பேஸ், நைட்ரஜன் காரம். சரிங்களா? பாஸ்பேட், சுகர், நைட்ரஜன் காரம் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா நமக்கு வந்து நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியோசைடுனா என்னன்னு கேட்பாங்க. நியூக்ளியோசைடு அப்படின்னா பாஸ்பேட் இருக்காது, நமக்கு சுகர் நைட்ரஜன் பேஸ் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சுகரும் நைட்ரஜன் காரம் மட்டும் இருந்தா அதுக்கு பேரு நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடுனா பாஸ்பேட்டு, சுகரு, அதே மாதிரி நைட்ரஜன் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணுமே என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ணி கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ளதான் என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி வளைவு மாதிரி வருது இல்லைங்களா? இதுதான் வந்து நமக்கு நியூக்ளியோடைடோட கேரக்டர். இது நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு வந்து இதுல மொத்தம் எத்தனை டேர்ன் வரும் அப்படின்னா 10 டேர்ன் வரும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதுல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல ஒரு 10 டேர்ன் வரும். இதுல ஒவ்வொன்றுக்குள்ளேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஜீன், அதாவது அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின், இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஜீன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த மாதிரி எத்தனை இருக்கும் அப்படின்னா 10 இருக்கும். ஒரு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் அப்படின்னா 3.4 ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா? மொத்தமா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 34 ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா? இது மொத்தமா எத்தனை டர்ன் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி 10 டர்ன் இருக்கும். ஒரு டர்னுக்கு 3.4 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா மொத்தம் வந்து 34 ஆம்ஸ்ட்ராங் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதோடைய டோட்டல் திக்னஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800 ஆர்ம் திக்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈச் குரோமோனிமேட்டா கன்சிஸ்ட் அபவுட் 8 மைக்ரோ. இதுல வந்து பொதுவாக ஒவ்வொரு இதுலயும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு குரோமோனிமேட்டுக்குள்ளேயும் 8 மைக்ரோ ஃபைப்ரில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேட்கலாம். ஒரு குரோமோனிமேட்டாக்குள்ள எத்தனை மைக்ரோ ஃபைப்ரில் இருக்கும் அப்படின்னா 8 மைக்ரோ ஃபைப்ரில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஹெலிக்ஸ் கேரக்டர் வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்படி வரும். இதுதான் டபுள் ஹெலிக்ஸ். இப்படி ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு சூழல் மாதிரி வரும், அதோட சேர்ந்து இப்படி வரும். இதுதான் டபுள் ஹெலிக்ஸ். இந்த டபுள் ஹெலிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு குரோமோனிமேட்டா, இதுதான் குரோமோனிமேட்டா, இதுல வந்து எத்தனை மைக்ரோ ஃபைப்ரில் அப்படின்னா 8 மைக்ரோ ஃபைப்ரில் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது குரோமோமேஸ் பொறுத்த வரைக்கும் இது ஃபேவரபிள் ப்ரிப்பரேஷன். குரோமோமேஸ் த ஃபார்ம் ஆஃப் ஸ்மால்ஸ் டென்ஸ் அடர்த்தியான என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா விட்டு 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 நமக்கு குரோமோனிமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா மொத்த செல்லுக்குமே அதாவது மொத்த குரோமோசோமுக்குமே இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப அதாவது இரட்டை சுருள் மாதிரி வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த குரோமோனிமேட்டாவுடைய விசிபிள் தெளிவா நம்ம எதுல பார்க்க முடியும் அப்படின்னா லெப்டோட்டின் சைகோ ஸ்டேஜ்ல தான் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களால தெளிவா பார்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில் கேட்கலாம். எந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு அந்த குரோமோனிமேட்டாவோட காயில் தெளிவா தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா லெப்டோட்டின் அண்ட் சைகோட்டின். ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இது எந்த ஸ்டேஜில் பேர் ஆகும், ஜோடி ஆகும்னு கேட்பாங்க. ஆக்சுவலா சைகோட்டின் ஸ்டேஜில் தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஸ்னாப்சிஸ் ஜோடி சேருதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு நிகழ்ச்சி எப்ப நடக்கும், நமக்கு சைகோட்டின் ஸ்டேஜில் தான் இது நடக்கும்.
ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இது பார்த்து வச்சுக்கோங்க. குரோமோசோம் இங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய இந்த த்ரெட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, நூல் இலை, இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா குரோமாடிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ள இதுல அப்படியே ஒரு த்ரெட் மாதிரி டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்தது குரோமாடிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேலே கீழே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆக்சுவலா இதுல வந்து நமக்கு சென்ட்ரோமியர் ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பேர், சரிங்களா, இன்னொன்னு உள்ள இருந்தனா இப்படி இருக்கும் நமக்கு. ஆக்சுவலா வந்து இதுதான் ஒரு பேர். ஸோ ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சென்ட்ரோமியர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். அப்ப இந்த மாதிரி ஒரு ஜோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 சென்ட்ரோமியர் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ சென்ட்ரோமியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இது இருந்தா தாங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண முடியும், இல்லைன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா மூவ் பண்ண முடியாது. ஸோ சென்ட்ரோமியர், கைனட்டோகோர், பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடியது. பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், முதல்நிலை சுருக்கம். அது எங்க இருக்கும் அப்படின்னா சென்ட்ரோமியர் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். ஸோ 2 சென்ட்ரோமியர் 4 கைனட்டோகோர் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆகும். ஆனா செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை சுருக்கம் சொல்லக்கூடியது நிறைய நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். சென்ட்ரோமியர் இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்பேஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பேஸுக்கு மூவ் ஆக முடியும். சரிங்களா? சென்ட்ரோமியரோட பொசிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 டைப்பா பிரிக்கலாம். எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீலோசென்ட்ரிக், டி ஷேப்ல இருக்கக்கூடியது, அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், அப்புறம் மெட்டாசென்ட்ரிக். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண அப்படின்னா சொல்லக்கூடியது. சரிங்களா? ஆக்சுவலா வந்து நம்ம இந்த ஜே ஷேப், வி ஷேப் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி சொல்லுவோம். இந்த ஷேப்பை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இது நமக்கு பொதுவான ஒண்ணுதான். இதுல வந்து பெருசா நமக்கு இதுல இது கேட்க மாட்டாங்க. ஷேப் வேணா நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஆக்சுவலா வந்து மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சப் மெட்டாசென்ட்ரிக். இதுல எல் ஷேப்ல என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். இது வி ஷேப்ல என்ன பண்ணும்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இது எல், இது வி. இது ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலா ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இந்த சின்ன புள்ளி இந்த மாதிரி டி ஷேப்ல என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா அரேஞ்ச். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஷேப். இந்த ஷேப் பொறுத்த வரைக்கும் பார்த்து வச்சுங்க. இது என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அடுத்தது நமக்கு இதுல முக்கியமான வேற என்ன பகுதி இருக்கு அப்படின்னா நமக்கு இது நோட் வச்சுக்கோங்க. இந்த டீலோமியர் சொல்லிடுறேன் நான். இந்த டீலோமியர் வச்சுக்கோங்க. டீலோமியர் பொறுத்த வரைக்கும் நுனி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு பேர் தான் டீலோமியர். சரிங்களா? எழுதிங்க அப்படி டீலோமியர் அப்படின்னு. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு குரோமோசோமுக்குங்களா? அதாவது நீங்க அதாவது உங்களுக்கு வந்து இதுல 2 சென்ட்ரோமியர், ஓகேங்களா? இல்ல இல்ல, இது ஒரு பேர். இதுக்கு மட்டும் கேக்குறீங்களா? இப்ப நான் சொல்றது இதுக்கு மட்டும் கேக்குறீங்க. ஓ, ஒண்ணு மட்டும். இது மட்டும் இருக்குன்னா ஒண்ணு மட்டும் இருக்கு. 2 கைனட்டோகோர் இருக்கு. ஓகேங்களா? ஒரு சென்ட்ரோமியர் 2 கைனட்டோகோர். வேற மிஸ் குரோமாட்டிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல கீழே இங்க ஒண்ணு, இந்த இடத்துல ஒண்ணு. இது மட்டும் தான் மேல கீழே இருக்கு. ஆமா ஆமா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேர் அப்படின்னு சொல்லும் பொழுது இருங்க ஒரு நிமிஷம், எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நீங்க கிட்டத பார்த்து கரெக்டா. ஆனா இது கன்ஃபார்ம். ஒரு சென்ட்ரோமியர் இருக்கும், 2 கைனட்டோகோர் இருக்கும். குரோமாட்டிக் பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம கணக்கு எப்பயுமே ஒரு பேருக்கு தான் எடுத்துக்கணும். எப்பயுமே சிங்கிளா கேட்க மாட்டாங்க.
ஒரு பேர் தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஒரு பேர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க சிங்கிள் கேட்கும் பொழுது 2 எடுத்துக்கணும். சிங்கிள் மட்டும் கேட்டாங்கன்னா 2. சரிங்களா? அப்ப சிங்கிள் மட்டும் கேட்கும். இப்ப பாருங்க, இப்ப சொல்லுங்க. இப்ப நான் என்ன பண்றேன், சிங்கிள் மட்டும் நீங்க சொன்ன மாதிரி எடுத்துக்கிறேன். சிங்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா இதுதான் சிங்கிள். இப்ப இந்த சிங்கிள்ல எத்தனை சென்டிமீட்டர் வருங்க? 1 தான் வரும். அடுத்தது எனக்கு என்ன வேணும், கைனட்டோகோர் வேணும். எத்தனை கைனட்டோகோர் வருங்க? 2. எத்தனை எத்தனை மூடிட்டு வருங்க? இதுவும் 2 தான். இதுவும் 2 தான். ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் பேர், ஒரு பேர், ஒரு ஜோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது எல்லாமே டபுள் ஆகும். ஓகேங்களா? ஆனா கொஸ்டின் எப்பயுமே கேட்கும்போது பேர் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஒரு பேர் பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின் கேட்கும்போது a pair of அப்படின்னு தான் நமக்கு என்ன பண்ணணும்னா கொஸ்டின் வரும். ஒரு பேர் ஆஃப் வரும்போது 2 சென்ட்ரோமியர், 4 கைனட்டோகோர், 4 பேருக்கு சிங்கிளா பேஸ் பண்ணி கேட்க வாய்ப்பு இல்லை. ஒரு பேர் கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ஹாஃப் நம்ம குறைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா குரோமாட்டிட் பொறுத்த வரைக்கும், குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் ஒரு பேர்ல எப்பயுமே அதாவது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னா டெட்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸியா கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால டெட்ராய்டு ஃபார்மேஷன். சரி, அப்ப அடுத்தது எழுதிக்கங்க. இந்த டீலோமியர் பேஸ் பண்ணி எழுதிக்கங்க. டீலோமியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குரோமோசோமின் நுனி பகுதியில் காணப்படக்கூடியது அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது. டீலோமியர் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது. இந்த டீலோமியரானது மற்ற குரோமோசோமுடன் இணைவதை தடை செய்கிறது. இந்த டீலோமியரானது மற்ற குரோமோசோமுடன் இணைவதை தடை செய்கிறது. ஓகேங்களா? இது பார்த்து வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன கேட்கலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது பொதுவா குரோமோசோம்ல இருக்கக்கூடிய புரோட்டீனுக்கு என்ன பேர் அப்படின்னா நியூக்ளியோ புரோட்டீன். குரோமோசோம்ல இருக்கக்கூடிய புரோட்டீனுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க அப்படின்னா பொதுவா அதுக்கு பேரு நியூக்ளியோ புரோட்டீன். எந்த புரதத்தால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுல பொறுத்த வரைக்கும் நியூக்ளியோ புரோட்டீன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இதுல பொதுவா காணப்படுது. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து இதுல இதோட ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டிஎன்ஏ, ஒரு குரோமோசோமுக்குள்ள டிஎன்ஏ எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னா ஒரு 30 to 40% இருக்கும். ஓகேங்களா? புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் ஒரு 50 இருந்து 65% வரைக்கும் இருக்கும். ஆர்என்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல பொதுவா 0.5 இருந்து ஒரு 10% வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்என்ஏ இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயம், புரோட்டீனோட அளவு மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? நாளைக்கு அவங்க கொஷின் கேட்கும்போது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கொஷின் கேட்கும்போது புரோட்டீனோட அளவு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா புரோட்டீன் பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா இது இருக்கிற பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க.
இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இது பண்ணும். ரொம்ப ஓவராலா பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் அதுவும் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. 80 to 90% அந்த ரேஞ்சுக்குலாம் வரவே வராது. அதோட பர்சன்டேஜ் 60% அந்த ரேஞ்சுக்குள்ள தான் என்ன பண்ணும் அப்படின்னா அது அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல வந்து 50 to 65% நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ டிஎன்ஏ 30 to 40%, ஆர்என்ஏ 0.5 10%, புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் 50 to 65. ஓகேங்களா. அடுத்தது இந்த இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுங்க. இந்த சென்ட்ரோமர் எத்தனை இருக்கோ அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஒரே ஒரு சென்ட்ரோமியர் இருக்கு அப்படின்னா மோனோசென்ட்ரிக், 2 சென்ட்ரோமியர் இருக்கு அப்படின்னா டைசென்ட்ரிக், பாலிசென்ட்ரிக்னா நிறைய இருக்கக்கூடியது, நிறைய இருந்தா அதுக்கு பேரு பாலிசென்ட்ரிக். எதுவுமே இல்லைன்னா வித்தவுட் சென்ட்ரோமியர், ஆனா இந்த ஆர்கானிசம் டெத் ஆயிரும். ஸோ இது வந்து லீத்தல் ஸ்டேஜில் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஏசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது வரைக்கும் குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் என்ன பண்ணுங்க பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் சென்ட்ரோமியர் அப்படின்னு கேட்பாங்க. அந்த பர்டிகுலர் இதுல மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இது மைட்டாசிஸ் ஸ்பிண்டில் ஃபைபர் அட்ராக்ட் டு த ஸ்பெசிபிக் டிஎன்ஏ. சரிங்களா. ஒரு பர்டிகுலர் இதை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அட்டாச் ஆகும். இது எதுல இருக்கு அப்படின்னா பட்டிங் ஈஸ்ட்ல தான் நமக்கு இந்த பாயிண்ட் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆகிருக்கும். ரீஜனல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ல வந்து நமக்கு அதாவது யூகரியாட்டிக் செல்ஸ்ல வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கு பேர் தான் ரீஜனல் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு சென்ட்ரோமியர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க வேணா நமக்கு ஈஸியா நமக்கு என்ன பண்ணலாம்னா கனெக்ட் ஆகலாம். ஸோ இது வந்து எபிஜெனட்டிக் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு இதை வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஒரு ஏதாவது கேரக்டர் வேணும்னா உள்ள ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சென்ட்ரோமியர் பேஸ் பண்ணி நோட் பண்ணிக்கங்க. பாயிண்ட் சென்ட்ரோமியர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல தமிழ சொல்ல நோட் பண்ணிக்கங்க. பாயிண்ட் சென்ட்ரோமியர் பொறுத்த வரைக்கும் இது ஸ்பிண்டில் நார்கள் ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ வரிசைகளுடன் இணைகின்றன. ஸ்பிண்டில் நார்கள் ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ வரிசைகளுடன் இணைகின்றன. இந்த வரிசையில் செல்லுலார் புரதங்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. இந்த வரிசையில் செல்லுலார் புரதங்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. ஓகேங்களா. அப்ப ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ வரிசையில போயிட்டு இணையறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் பாயிண்ட் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல என்ன நமக்கு நடக்குதுன்னா புரத பிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு நடக்குது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா ஈஸ்ட், சக்காரோமைசிஸ் சர்வேசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது நமக்கு கேட்கலாம். அடுத்தது ரீஜனல் சென்ட்ரோமியர். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ரீஜனல் சென்ட்ரோமியர். ரீஜனல் சென்ட்ரோமியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா இது பெரும்பாலும் ஹியூமன் பீயிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் யூகேரியாட்டிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது இதுல என்ன அப்படின்னா இதை நோட் பண்ணீங்க. சென்ட்ரோமியரின் இருப்பிடம் ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ வரிசையால் தீர்மானிக்கப்படுவது இல்லை. சென்ட்ரோமியரின் இருப்பிடம் ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ வரிசையால் தீர்மானிக்கப்படுவது இல்லை. மாறாக புறத்தோற்ற காரணிகள் மற்றும்
பிற பண்புகளின் கலவையால் தீர்மானிக்கப்படுகிறது. பிற பண்புகளின் கலவையால் தீர்மானிக்கப்படுகிறது. ஓகேங்களா, இது ரீஜனல் சென்ட்ரோமியர். அடுத்தது ஹோலோசென்ட்ரிக் அப்படிங்கிறது மைக்ரோடியூபிள் பைண்ட் ஆல் லாங் ஆஃப் த மைட்டாட்டிக் குரோமோசோம். சரிங்களா, மைக்ரோடியூபிள்ங்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா இணையுது, அதாவது டோட்டலா இருக்கக்கூடிய மைட்டோட்டிக் குரோமோசோமோட என்ன ஆகுது அப்படின்னா ஆட் ஆகுது நமக்கு. எக்ஸாம்பிள் சீனோ நார்பிளாடிஸ் டெலிகான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து நமக்கு ஹோலோசென்ட்ரிக் எக்ஸாம்பிள். மைக்ரோடியூபிள் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி வந்து இணைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதாவது மைட்டாட்டிக் ஸ்டேஜ்ல இருந்து நமக்கு தெளிவா தெரியும். அடுத்தது இது ஆட்டோசோம் அப்படின்னு பிரிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோசோம்னா 44 நமக்கு தெரியும், உடலை உருவாக்கக்கூடியது. சரிங்களா, அது வரைக்கும் அதை வந்து பார்த்துங்க. அடுத்தது ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம், பாலிட்டின் குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாலிட்டின் குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஆக்சுவலாக நமக்கு சிஜே பால்பியானி அப்படிங்கிறது 1881 என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்டுபிடிப்பார். சரிங்களா, அந்த கருப்பையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கண்டுபிடிப்பாரு. அதே மாதிரி சல்வரி கிளான்ஸ், இதுக்கு பொதுவான பேர் என்ன அப்படின்னா சல்வரி கிளான்ஸ் குரோமோசோம், உமிழ்நீர் சுரப்பி குரோமோசோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை சொல்லுவாங்க. சரிங்களா, என்ன பீசிஸ் அப்படின்னா இதுக்கெல்லாம் ரெகக்னைசேஷன் கொடுத்தது யாரு அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா நமக்கு பால்பியானி 1881 தான் இதை கண்டுபிடிச்சிருப்பார். இது எந்த ஸ்டேஜ்ல தெளிவா தெரியும் அப்படிங்கிறத கேட்பாங்க. அதாவது டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல தான் இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தெளிவா உங்களால பார்க்க முடியும். சரி, எந்தெந்த பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா டிராசோஃபைலா, குரோமோனிமா, சசாரியா, ரைசனோகாசா, இதுதான். இப்ப இதுல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு ஒரு குரோமோசோம்னா எப்படி இருக்கணும், இப்படிதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கணும். சரிங்களா, இதுதான் ஸ்பெஷல். ஆனா இது என்ன ஆகுது அப்படின்னா இதுல அன்வான்டா நமக்கு ஒரு சில கேரக்டர் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெவலப் ஆகுது. சொல்ல போனா இதுதான் வந்து நமக்கு சென்ட்ரோமியரே இந்த பகுதி. சரிங்களா, இப்ப இந்த சென்ட்ரோமியர் தான் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வீங்கிய அமைப்பா நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாறிடுச்சு. சரிங்களா, அது என்ன காரணம்னா அது ஒரு சில குரோமோசோம்ல மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நடக்குது. ஸோ இது ஸ்பெஷல் டைப்ல வந்துடக்கூடியது. இது என்ன அப்படின்னா ஒரு சில இதுல மட்டும் நமக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடக்கும். இதுல வந்து என்னென்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னா டார்க் பாண்ட், இன்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல எது தெளிவா தெரியக்கூடியது அப்படின்னு கேட்பாங்க. இந்த கரும்பட்டை, தமிழ் என்ன சொல்லணும்னா கரும்பட்டை, இடைப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுல தெளிவா தெரியக்கூடியது எது அப்படின்னா நமக்கு வந்து இந்த கரும்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடியதான் நல்ல தெளிவா நமக்கு தெரியும். சரிங்களா, அதாவது இதுல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா செல்லானது என்ன பண்ணணும் அடுத்தடுத்து பிரியணும். பிரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்து நமக்கு என்ன பண்ண முடியும், புதுசா ஒன்றை வந்து உருவாக்க முடியும். சரிங்களா, அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா செல் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கல. சரிங்களா, நோட் பண்ணிக்கங்க, இங்க என்ன நடக்கல, செல் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடியது தொடர்ந்து நடக்கல. சரிங்களா, ஆனா என்ன நடக்குது அப்படின்னா டிஎன்ஏ மட்டும் திரும்ப திரும்ப பிரியுது. டிஎன்ஏ மட்டும் திரும்ப திரும்ப பிரிகை அடைகிறது. திரும்ப திரும்ப பிரிகை அடைகிறது. அப்ப என்ன பண்ணுது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து பல்ஜா மாறிடுது. சரிங்களா, அப்ப என்ன அர்த்தம், நமக்கு செல் பகுப்பு நிகழாமல் டிஎன்ஏவின் பகுப்பு மட்டும் தொடர்ந்து நடைபெறுவது. அப்பதான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு பெரிய பல்கான பாம்பு வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது உருவாகுது. அப்ப என்ன பண்ணுன்னா எல்லாம் இங்க இருக்கக்கூடிய குரோமோனிமெட்டெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு தொகுப்பா ஒன்னா சேர்ந்துருது. சரிங்களா, அப்ப குரோமோனிமாட்டான்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமா ஒரு பெரிய தொகுப்பா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மாறிடுது. சோ குரோமோனிமேட்டா, அருகெரிகில் குரோமோனிமேட்டா, குரோமோனிமேட்டா அருகருகில் காணப்பட்டு ஒரு தொகுப்பாக மாற்றமடைகிறது.
இதனால என்ன பயன் அப்படின்னா மரபணு வெளிப்பாட்டை அதிகரிக்க அனுமதிக்கிறது. மரபணு வெளிப்பாட்டை அதிகரிக்க பயன்படுகிறது. இது எந்த ஸ்டேஜ்ல பார்க்க முடியும் அப்படின்னா இது வந்து நமக்கு டிப்ளோட்டின் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். கிராசிங் ஓவர் எந்த ஸ்டேஜ்ல பார்க்க முடியுங்க? கிராசிங் ஓவர் பொறுத்த வரைக்கும் பேக்கெட்டின் ஸ்டேஜில் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். அதே வந்து இந்த பாலிடின் குரோமோசோம் எதுல பார்க்கலாம் அப்படின்னா டிப்ளோட்டின் ஸ்டேஜில் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து நம்மளால தெளிவா பார்க்க முடியும். சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா இதை பேஸ் பண்ணி இதுதான் கேட்பான். இந்த பகுதிக்கு என்ன பேருன்னா பப்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வீங்கி அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா பப்ஸ். அது குரோமோசோம் பப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன காணப்படும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த பப்ஸ்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு நடக்கும். படியெடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு இங்க நடக்கும். உங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? mRNA இருக்கும், rRNA இருக்கும், அதுக்கப்புறம் tRNA இருக்கும். இந்த 3 வகையான RNAவும் என்ன பண்ணா இந்த பப்ஸுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆக்சுவலா இது உள்ள கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்கும். நமக்கு டோட்டலா 8 வரும். நமக்கு 1 2 3 4 5 6 7 8 இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது 8 இது கொடுத்துருப்பாங்க. சரி, நமக்கு பாலிடின் குரோமோசோம்னா என்ன அர்த்தங்க? என்ன ப்ராசஸ், என்ன நிகழ்ச்சி நடந்தா இந்த மாதிரி உருவாகும்? வெரி குட், அவ்வளவுதான். சரிங்களா? செல் டிவிஷன் வருது 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 அடுத்ததான் வந்து நமக்கு யூக்ரோமேட்டின் ஹெட்ரோக்ரோமேட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நிறமியை ஏற்கக்கூடியது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூக்ரோமேட்டின் ஹெட்ரோக்ரோமேட்டின் சொல்றோம். ஹோமோசென்ட்ரிக் இன்டர்பாண்ட். இன்டர்பாண்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது 85% வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா டிஎன்ஏ. அதே மாதிரி பேண்ட் ரீஜன் 15% வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து டிஎன்ஏ இன்டர்பாண்ட் ரீஜன்ல வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. 85% டிஎன்ஏ பேண்ட் ரீஜன்லையும் 15% ஆஃப் த டிஎன்ஏ வந்து நமக்கு இன்டர்பாண்ட் ரீஜன்லயும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு இதுல இருக்கக்கூடியது. அதை நிறமி ஏற்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா யூக்ரோமேட்டின் ஹெட்டிரோக்ரோமேட்டின் சொல்லி என்ன பண்ணுவோம் நாம இது சொல்லுவோம். பேஸ் பண்ண கொடுக்கலையாட்டு இருக்கு. சரி, ரைட், அதை நோட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிரோக்ரோமேட்டின் அப்படின்னா என்ன நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஹெட்டிரோக்ரோமேட்டின் ஹெட்டிங் போட்டுங்க. ஹெட்டிரோக்ரோமேட்டின் சொல்லக்கூடியது யூகேரியாட்டிக் செல்களில் காணப்படும் டிஎன்ஏவின் 107ல இருக்குங்களா? அதை எங்க கொடுத்தானே நினைச்சேன். இங்க இருக்கு. ஓகே, ரைட். இங்க பாருங்க நமக்கு யூக்ரோமேட்டினுக்கும் ஹெட்ரோக்ரோமேட்டினுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நமக்கு ஹெட்டிரோக்ரோமேட்டின் அப்படிங்கிறது டிஎன்ஏவின் இறுக்கமாக நிரம்பிய சுருக்கப்பட்ட வடிவம். இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா டிஎன்ஏ இறுக்கமாக நிரம்பிய அல்லது நெருக்கமாக நிரம்பிய பாருங்க நிறைய இருக்குங்களா? ஸோ டைட்லி பேக்டு டிஎன்ஏ நெருக்கமாக நிரம்பிய சுருக்கப்பட்ட வடிவம். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு
ஹெட்டிரோக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து நமக்கு லூஸ்லி பேக்டு, தளர்வாக அமைக்கப்பட்ட டிஎன்ஏ வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா யூக்ரோமாட்டின்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி நமக்கு கேட்கலாம். ஹிஸ்டோன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை மட்டும் சிம்பிளா என்ன பண்ணுங்க பார்த்துக்க போதும், ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டாம். அடுத்தது நமக்கு லாம்ப்ரஸ் குரோமோசோம். அடுத்த கான்செப்ட் நமக்கு லாம்ப்ரஸ் குரோமோசோம். இதுல பொறுத்த வரைக்கும் ஆன்ல இருக்கு பாருங்க. அடுத்து லாம்ப்ரஸ் குரோமோசோம். ஆக்சுவலா அடுத்தது என்ன அப்படின்னா லாம்ப்ரஸ் குரோமோசோம். லாம்ப்ரஸ் குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் இது அதே தான் பிரச்சனை. இங்கேயும் என்ன பிரச்சனை நடக்குது நமக்கு, அந்த இடத்துல சென்ட்ரோமியர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி பாதிப்பு அடையுது. பாதிப்பு அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சுருங்கிய அமைப்பு மாதிரி ஒரு பிரஸ் மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து உருவாகும். அதனாலதான் பேரே இதுக்கு விலக்கு தூரிகை குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்ம எங்க பார்க்க முடியும்னா டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல தான் இதுவும் பார்க்க முடியும். ஸ்டேஜ்ல பார்க்க முடியும் அப்படின்னா டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல தான் நம்ம இதை தெளிவா நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, அதாவது விலக்கு தூரிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல நமக்கு என்னென்ன மாதிரி ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா குரோமோசோம்கள்லாம் ஒன்னா தொகுத்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மாதிரி இந்த பிரஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடிய கேரக்டர். இதுல வேற என்ன நமக்கு கேட்கலாம்னா லாம்ப்ரஸ் குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் எதுல கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் நமக்கு. ஆக்சுவலா வந்து இது வந்து ஊசைட்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா, அந்த கருவோட அமைப்புல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது பார்த்து வச்சுங்க. இது வந்து வெர்டிபிரேட் அண்ட் இன்வெர்டிபிரேட்ல வந்து நமக்கு அதோட ஸ்பெர்மட்டோசைட், நியூக்ளியை, டிராசோஃபைலா இது எல்லாமே என்ன ஸ்டேஜ்ல அப்படின்னா டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல தான் நமக்கு இதை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இதுல வந்து நிறைய லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாம் என்னன்னா லூப். ஆக்சுவலா இது எப்படி இருந்திருக்கணும், இந்த மாதிரி இருந்துட்டு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கணும். ஆனா இந்த மாதிரி நடக்காம இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தனித்தனியா ஒரு பிரஸ் மாதிரி மாறிடுச்சு இந்த ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஸோ இதுல என்ன இருக்குன்னா மேட்ரிக்ஸ் புரோட்டீன் பிளஸ் ஆர்என்ஏ வந்து நமக்கு என்ன இருக்கு இதுல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது நமக்கு கேட்கலாம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. என்ன ஸ்டேஜ் அதையும் பார்த்துக்கணும். அடுத்து பி குரோமோசோம். பி குரோமோசோமை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வில்சன் அப்படிங்கிறவர் தான் நமக்கு வந்து பி குரோமோசோம் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். முத பி குரோமோசோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு யார் சொல்லியிருப்பாருன்னா ரேண்டல் அப்படிங்கிறவர் தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பார். ஹியூமன் பீயிங் பொதுவாக யூகரியாட்டிக்லாம் வந்து நமக்கு நிறைய பீசிஸ்ல வந்து நமக்கு இந்த பி குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ பி குரோமோசோம் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். இப்ப பி குரோமோசோம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, அதாவது விலங்கு மற்றும் தாவரம் எழுதிக்கங்க அப்படியே. இதுக்கு பேரு சூப்பர் நியூமரி குரோமோசோம். பி குரோமோசோம் இன்னொரு பேர் என்னன்னா சூப்பர் நியூமரி குரோமோசோம் அல்லது துணை குரோமோசோம்கள் அப்படின்னு அர்த்தம். பி குரோமோசோமுக்கு இன்னொரு பேரு சூப்பர் நியூமரி குரோமோசோம் அல்லது துணை குரோமோசோம். அதாவது நிலையான குரோமோசோம்களுடன் கூடுதலாக காணப்படும் குரோமோசோம்கள். நிலையான குரோமோசோம்களுடன் கூடுதலாக காணப்படக்கூடிய குரோமோசோம்கள். சரிங்களா, அத நார்மலா இருக்கிறத விட நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கூடுதல். இது வந்து அவசியமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒன்றும் பெருசா அவசியமெல்லாம் கிடையாது. நீ சொல்லுங்க. அதாவது நிலையான குரோமோசோம்கள். ஓகேங்களா, இது வந்து என்னன்னா பி குரோமோசோம் அல்லது சூப்பர் நியூமரி குரோமோசோம் சொல்லக்கூடியது நிலையான குரோமோசோம்களுடன் கூடுதலாக காணப்படும் குரோமோசோம்கள். நிலையான குரோமோசோம்களுடன் கூடுதலாக காணப்படக்கூடிய குரோமோசோம்கள். ஆனா இது வந்து உயிர் வாழ்றதுக்குலாம் பெருசா ஒன்றும் முக்கியம் கிடையாது.
சரிங்களா? இதனால வந்து பெருசா வந்து ஒரு எஃபெக்டும் கிடையாது, நமக்கு வந்து இருந்தாலும் இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அதுதான் வந்து நமக்கு பி குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது குறிப்பா எதுல காணப்படுது அப்படின்னா மக்காச்சோளம், கம்பு, கோதுமையில காணப்படுது. மக்காச்சோளம், கம்பு, கோதுமை. ஒருவேளை என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பி குரோமோசோம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்கலாம். பி குரோமோசோம் இருந்தா நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்கலாம். அந்த வேலையை வேணா செய்யலாம். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பி குரோமோசோம் அல்லது சூப்பர் நியூமரிக் குரோமோசோம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏற்கனவே எங்கிட்ட 46 குரோமோசோம் இருக்கு அப்படின்னா அதோட 2 3 சேர்ந்து இருக்கிறது. இதனால ஏதாவது யூஸ்னா எந்த யூஸுமே கிடையாது. சரிங்களா? ஒரு வேலை இருந்தா இம்யூனிட்டி பவர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இது இல்லைனாலும் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதனால எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அது இந்த சேட்டிலைட் குரோமோசோம், ஷார்ட் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார் சேட்டிலைட். சரிங்களா? இந்த மேல நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சேட்டிலைட். இதுக்கு ஆப்போசிட்ல தான் டீலோமியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுனிப்பகுதி இருக்கும். இதோட முக்கியமான வேலை என்ன? இன்னொரு இங்க பக்கம் இருக்கக்கூடிய இந்த குரோமோசோமோட ஜாயின் பண்ணாம பாத்துக்கிறது தான் இந்த டீலோமியரோட வேலை. ஓகேங்களா? செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஆனா பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கும். அது சென்ட்ரோமியர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனா செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணா இருக்கலாம். அடுத்தது சேட்டலைட் குரோமோசோம் நோட் பண்ணிக்கோங்க. சேட்டலைட் குரோமோசோம் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசா கேட்க வாய்ப்பு இல்லை. சேட்டலைட் குரோமோசோம் எங்க இருக்கும் அப்படின்னா இரண்டாம் நிலை சுருக்கம். சேட்டலைட் குரோமோசோம் சொல்லக்கூடியது இரண்டாம் நிலை சுருக்கத்தை கொண்டது. இரண்டாம் நிலை சுருக்கத்தை கொண்டது. இது சென்ட்ரோமியிலிருந்து வேறுபட்டது. சென்ட்ரோமியிலிருந்து வேறுபட்ட குறுகிய பகுதி. சென்ட்ரோமியிலிருந்து வேறுபட்ட குறுகிய பகுதி. சென்ட்ரோமியிலிருந்து வேறுபட்ட குறுகிய பகுதி. இது குரோமோசோமின் மீதமுள்ள பகுதியிலிருந்து பிரிகிறது. இது குரோமோசோமின் மீதமுள்ள பகுதியிலிருந்து பிரிகிறது. இதுல என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இதுல வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு RRNA இருக்கு. இதுக்குள்ள என்ன அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா RRNA அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கு. இரண்டாம் நிலை சுருக்கத்தின் இருக்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த சேட்டலைட் குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படும். புரியுதுங்களா? ஆக்சுவலா வந்து நமக்கு சேட்டலைட் குரோமோசோம்னா என்ன அர்த்தம்? இரண்டாம் நிலை சுருக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இது சென்ட்ரோமியிலிருந்து வேறுபட்ட ஒரு குறுகிய பகுதி. இது ஒரு சிறிய, பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னா சின்னதா ஒரு குமிழ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இது என்னன்னா இதுல இருந்து உருவான ஒரு பகுதி தான். அதோட பாதி தான், எஞ்சிய பகுதி தான் இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்னா இது எங்க உருவாகும் கேட்பாங்க. இரண்டாம் நிலை சுருக்கமா, முதன்மை சுருக்கமா, மூன்றாம் நிலை சுருக்கமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. முதன்மை சுருக்கம்னா சென்ட்ரோமியர் ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கும். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கும். ஆனா வந்து பொதுவா சேட்டலைட் இருக்கக்கூடிய இடத்துல செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இல்ல செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல சேட்டலைட் இருக்கு. இந்த மாதிரி நினைப்பு வச்சுங்க. சரிங்களா? இதுல பெருசா வந்து எந்த யூசஸும் கிடையாது. இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் பேஸ் பண்ணது. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. நமக்கு இது கேட்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுக்கு வந்துருங்க. அடுத்தது இந்த ஹிஸ்டோன் நம்ம நிறைய தடவை பார்த்தோம். இந்த நியூக்ளியோசோம் சொலினாய்டு மாடல் யார் கண்டுபிடிச்சாங்க அந்த இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ராபர்ட் அண்ட் தாமஸ். இந்த பெட்ஸ்ட்ரிங் மெத்தடு. நியூக்ளியோசோம் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா ஒரு குரோமாட்டினை வந்து பேக் ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பெட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அமைப்பு. இந்த H1H2 பேஸ் பண்ணி
கொஸ்டின் கேட்டாங்கன்னா H1 வந்து வெளிப்புறத்துல இருக்கும், எத்தனை இருக்கும் அப்படிங்கறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. DNA பொறுத்த வரைக்கும் என்ன சார்ஜ் அப்படின்னா ஆக்சுவலா வந்து நெகட்டிவ் சார்ஜ். DNA பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சார்ஜ்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதனால அதை பேஸ் பண்ணி கேட்கலாம். அதே போல வேற என்ன இதுல கேட்கலாம்னா ஹிஸ்டோன், நான் ஹிஸ்டோன் புரோட்டீன் நமக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஹிஸ்டோன் இருந்தா அது யூகாரியாட்டிக், ஹிஸ்டோன் இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ரோகாரியாட்டிக். நியூக்ளியோசோம் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பெட் ஆன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. பெட் ஆன் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது வந்து குரோமோமேட்டின் அமைப்பை குறிக்கிறது. குரோமோமேட்டின் அமைப்பை குறிக்கிறது. இது மணிகள் போன்ற அமைப்பு. அதாவது எப்படி நம்ம பாசி எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மணி கோத்த மாதிரி இருக்குமா. சரிங்களா? மணிகள் கோர்த்து வைக்கப்பட்டுள்ள அமைப்பு. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ வானது, இப்ப டிஎன்ஏ எப்படி இருக்கு அப்படின்னா இந்த டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் புரதங்களை சுற்றி கொண்டு என்னத்தை உருவாக்குது அப்படின்னா நியூக்ளியோசோம்களை உருவாக்குகிறது. நியூக்ளியோசோம்களை உருவாக்குகிறது. இந்த அமைப்பு தான் நமக்கு என்னன்னா மணிமாலை போன்ற அமைப்பு. சரிங்களா? மணிமாலை போன்ற அமைப்பு. சொல்ல போனா இங்க இருக்கு பாருங்க பெட் ஸ்ட்ரிங், இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு பேரு தான் பெட் ஸ்ட்ரிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய. இங்க இருக்கும், இங்க இருக்கு பாருங்க மணிமாலை போன்ற அமைப்பு. இதுக்குதான் பெட் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? இதெல்லாம் என்னன்னா நியூக்ளியோசோம்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி மணிமாலை மாதிரி அமைப்பார். அந்த மணிமாலை மாதிரி அமைப்பு ஏற்படுறது யாருன்னு கேட்டாங்கன்னா நியூக்ளியோசோம்கள் தான் இந்த மணிமாலை போன்ற அமைப்பை உருவாக்குது. இது கேட்கலாம். எந்த இது வந்து நமக்கு மணிமாலை போன்ற அமைப்பை ஏற்படுத்துதுன்னா நியூக்ளியோசோம்கள் தான் ஏற்படுத்துது. சோ அதை பார்த்து வச்சுங்க. பெட் ஸ்ட்ரிங் ஸ்ட்ராங் மெத்தட கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்பாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ராம்பர்க் அல்லது தாமஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சொலினாய்டு அந்த பெட் ஸ்ட்ரிங் ஸ்ட்ராங் மெத்தடை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். கேட்கலாம். ஸோ கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா இதுதான். இதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி H1 எங்க இருக்குன்னா வெளிப்புறத்துல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ H1 is also lie outside the nucleosome. இது PGTR 2017 கேட்ட கொஸ்டின். இது பார்த்து வச்சுக்கோங்க. இது குரோமாட்டினுக்கும் யூக்ரோமாட்டினுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன். ஹெட்ரோக்ரோமாட்டின் பொறுத்த வரைக்கும் டார்க் ஸ்டெயின். சரிங்களா? இது கருப்பட்டை. இது பொறுத்த வரைக்கும் லைட் ஸ்டெயினை தான் என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் ஜீன் இது வந்து இன்ஆக்டிவ். ஹெட்ரோக்ரோமாட்டின் பொறுத்த வரைக்கும் இன்ஆக்டிவ். அதே மாதிரி எஸ்பேஸ்ல ரெப்ளிகேஷன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் எஸ்பேஸ் தான். எர்லியர் முன்னாடியே ஃபார்ம் ஆயிரும், ஆனா இது லேட்டரா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இதுல இருக்கக்கூடியது enriched histone modification associated with active transcription such as acetylation அப்படிங்கிறது இருக்கு. இதுல பொறுத்த வரைக்கும் enriched histone modification associated with gene silencing such as methylation அப்படின்னு சொல்றது அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது கேட்கலாம். மெத்தலைசேஷன் ஃபார்மேஷன் எதுல இருக்கும் அப்படின்னா ஹெட்ரோக்ரோமாட்டின்ல தான் நமக்கு வந்து மெத்தலைசேஷன் ஃபார்மேஷன் இருக்கு. இது வந்து ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் பெரிய அளவில் இருக்கும். இங்க மாடிஃபிகேஷன் பெருசா இருக்காது. பெரிய அளவில் இருக்கிறதுனாலதான் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா தொகுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து காணப்படும். சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா இன்ஆக்டிவா நமக்கு என்ன பண்ணும் அரேஞ்ச் ஆயிருக்கு. டிஎன்ஏ நெருக்கமாக நிரம்பிய ஒரு சுருக்கப்பட்ட வடிவம். ஓகே, இதோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல் பயாலஜியோட கேரக்டர் ஓவர். சரிங்களா?
அடுத்து நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னா